ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழகத்தின் ஐரல் நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஜாப் லொகேஷன் கன்னியாகுமரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேர் எர்த் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான். இதில் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்கில் ரெகுலர் பேசிக்ஸில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டெக்னிக்கல் டிசிப்ளின், நான் டெக்னிக்கல் டிசிப்ளினில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 73 வேக்கன்சி இருக்குது. இதில் பிடெக்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், மினரல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், பிஏ பிடெக்கில் எனி டிசிப்ளினில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, பிஎஸ்சி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க, எம்டெக், எம்இயில் ஃபயர் அண்ட் சேஃப்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி இன்ஜினியரிங், எம்எஸ்சி டிகிரியில் ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, கிராஜுவேஷனில் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, எம்பிபிஎஸ்ல அலோபதிக் சிஸ்டம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது பிகாம், எம்பிஏ, பேச்சுலர் டிகிரியில் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 73க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, சேல்ரி, போஸ்டிங் பிளேஸு, வேக்கன்சி எல்லாமே வேரி ஆகுது. மோஸ்ட்லி கேரளாவில் ஆலுவான்ற பிளேஸ்லேயும், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்க மணவாளக்குறிச்சின்ற இடத்துலையும் போஸ்டிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பிஏ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு கேரளாவில் சவாரா மற்றும் ஆலுவான்ற இடத்துல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. இதுக்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேல்ரி 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கிடைக்குது. டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கு நீங்கள் பிஏ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில். இந்த எலக்ட்ரிக்கல் டெப்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் மணவாளக்குறிச்சியில் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் கெமிக்கல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இந்த மேனுஃபேக்சரிங், மைனிங், ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில். இதுக்கு ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் மினரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ பிடெக்கில் மினரல் ப்ராசஸிங் அல்லது மினரல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கும் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில். இந்த டெப்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு பிஇ பிடெக்கில் எனி டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த பர்ச்சேஸ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், கான்ட்ராக்ட், கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் தராங்க. ஜாப் லொக்கேஷன் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் ஃபயர் அண்ட் சேஃப்டி டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜர் டெக்னீஷியன் ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 90,000லேருந்து 2,40,000 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் அப் டு 46 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டெப்டி மேனேஜர் ஐடி போஸ்டிங்க்கு நீங்கள் பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. டெப்டி மேனேஜர் ஜியாலஜி கேட்டகரியில் நீங்கள் எம்எஸ்சி டிகிரியில் ஜியாலஜி அல்லது அப்ளைடு ஜியாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வித் 6 இயர்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நான் டெக்னிக்கல் டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் லீகல் போஸ்டிங், மேனேஜர் லீகல் போஸ்டிங்கெலாம் நீங்கள் 3 இயர்ஸ் லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் மினிமம் 8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் மேனேஜர் மெடிக்கல் போஸ்டிங்க்கு
நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸு, சீஃப் மேனேஜர் ஃபினான்ஸு இந்த போஸ்டிங்க்கெல்லாம் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிகாம், எம்பிஏ முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டில் வந்து 13 to 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஹச்ஆர்எம் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எம்பிஏ, எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், லேபர் வெல்ஃபேர் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் வித் ஹிந்தி அல்லது ஹிந்தி வித் இங்கிலீஷை வந்து ஒப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரி இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து எனி டிசிப்ளினில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸாமினேஷனான இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிகிரியில் வந்து லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எக்ஸாம் கிடையாது. அப்ளிகேஷனை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பே ஸ்லிப்பு இதெல்லாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன நீங்கள் 1961 ஆக்ட் படி நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியடை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன டீச்சிங் அண்டு ரிசர்ச் ஃபெல்லோஷிப் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல் டைம் அண்டு ரெகுலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் யூஆர் அண்டு ஓபிசி நான் கிரீமி லேயர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு வந்து 60%, 55% பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்காக பொறுத்தும் வித் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பொறுத்து வந்து பே ஸ்கேல் வந்து வெரி ஆகுது. பின்ன ஆனுவல் சிடிசி வந்து எவ்வளவு, ஒரு கிரேடு போஸ்டிங்க்கும் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓபிசி, எஸ்சி/எஸ்டி, பிடபிள்யூபிடி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் காப்பியை வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹச்ஆர்எம் ஐரல் இந்தியா லிமிடெடு, ஃப்ளாட் நம்பர் 1207, ECIL பில்டிங், சித்தி விநாயகா டெம்பிள், பிரபாதேவி, மும்பை இந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அல்லது இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேண்டிடேட்க்கு வந்து 944 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி/எஸ்டி, பிடபிள்யூபிடி, எஸ்எம், இன்டர்னல் கேண்டிடேட்ஸ், உமன்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 354 பே பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்ப வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும், கட்டாயமாக அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.